वक्रतुण्डमहाकाय कोटिसूर्यसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदां வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு ஊருக்கு போகும்பொழுதும் அவங்க காமிக்கக்கூடிய அந்த பெரிய ரெஸ்பான்ஸ் சார் உங்கள் நிகழ்ச்சி பார்க்காம இருக்கல, உங்களுடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய ராசி பலன் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. சார் பாருங்கள், என்னோடய வீட்டில் இப்படி வச்சுன்னு இருக்கேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இது. சார் எனக்கு லைஃப்பில் எல்லாம் இருக்குது, ஆனால் திடீர்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்பொழுது டக்குன்னு சால்வ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், உடனே அதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் பண்ணிப்போம். சிலதுனா எங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் சொல்கிறீள். இப்போ உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் மந்திரம் சொல்ல ஆரம்பித்தேன், மந்திரம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சின்ன பரிகாரமாக நல்ல பவர்ஃபுல்லாக எங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நான் சொல்ல போகிறேன். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். ரொம்ப பிரமாதமாக ஒரு பக்தர் ஒரு சமயம் கூட வரார். அதாவது இந்த காஷி யாத்திரைக்கு, அந்த யாத்திரைக்கு வரும்பொழுது அவர் கிளம்பும்போது சொல்கிறார், சார் இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாண விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் சார், உங்கள் கூட வந்துட்டுருக்கோம், நிச்சயமாக நல்லது நடக்கும், உங்களை பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நாள் அவள் போயிட்டா, ரெண்டாவது நாள் தான் அங்கே நான் சந்திக்கிறேன். யதார்த்தமாக பைரவர் கோயிலுக்கு நான் கிளம்புவேன். ஃபஸ்ட்டு போன உடனே பைரவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எல்லோரும் அந்த பர்ச்சேஸ் போயிருக்கா, எல்லோரும் பர்ச்சேஸுக்கு போயிருக்கா. டக்குன்னு இவாளை மட்டும் பார்த்தேன், கூட்டிகிட்டு போகிறேன். அவளுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி. பாருங்க சார், இத்தனை பேர் வந்திருந்தா, ஆனால் நாங்கள் யதார்த்தமாக ரூமுக்கு இந்த பர்ஸ் எடுக்கலான்னு வந்தோம். கரெக்டாக நீங்கள் உங்களை பார்த்தேன், எங்கள் பொண்ணுக்கு கல்யாண விஷயமாக உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம் சார், உங்கள் கூட நாங்கள் மட்டும் வரோன்னு பெருமையாக இருக்குது. அவங்கள கூட்டிகிட்டு பைரவர் கோயிலுக்கு போகிறேன். பைரவர்கிட்ட திருப்தியாக பூஜை பண்ணி தரிசனம் பண்ணி பைரவர்கிட்ட நன்னா வேண்டிட்டு சுற்றிலும் வரேன். ரெண்டு பேரும் கணவர் மனைவி இப்படி பார்த்துக்கிட்டு முகத்தை பார்த்துக்கிறான், முகத்தை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு வெளியில் சொல்கிறாங்க, எத்தனை பேருக்கு சார் இந்த அனுகிரகம் கிடைக்கும், கூட இத்தனை பேர் வந்திருக்காங்க, நாங்கள் பண்ண புண்ணியம், நாங்கள் வேண்டினது கண்டிப்பாக. எப்போவுமே மனைவி முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருப்பா. ஃபஸ்ட்டெல்லாம் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், சும்மா பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். இன்றைக்கி தான் சார் தெரிஞ்சுது, உண்மையாக இந்த பக்தியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு என்னால் உணர முடிஞ்சது சார் அப்படின்னு அவர் சொல்கிறா. மனைவி, நான் அப்போவே சொன்னேன்னா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர அவங்களுக்கு ஒரு 1000 மடங்கு, ஒரு 10,000 மடங்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்கும். எனக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆயிரும், அதில் கவலையே படமாட்டேங்கிற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு அந்த காரியமும் சக்ஸஸ் ஆச்சு. அதுதான் விஸ்வநாதருடைய அனுகிரகம். இந்த மாதிரி அள்ளித்தரக்கூடிய பூர்ணமான சக்தி கொண்டவர் தான் காசி விஸ்வநாதர், பைரவர், அன்னபூர்ணேஸ்வரி, விசாலாட்சி அம்பிகை. அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு சக்தி இருந்துட்டுருக்கு. அதில் நிறைய பேர் புக் பண்ணின்னு இருக்கு. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி, ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த இதில் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் நம்ம பண்ணின்னு இருக்கோம். அதற்குண்டான எண்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுவோம். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்ப்போம். 6/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 9 மணி வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம், திதி மாலை 6:40 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 6/6/2024. ஸோ இந்த 2024 நம்ம 24ன்னு சொல்கிறோம். 6னுடைய அடிப்படை ஆதிக்கம் இன்றைக்கி அதீதமாக இருக்குது. அமாவாசை இன்னைக்கு, இந்த அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு. அமாவாசைக்கு அவ்வளோ பலம் உண்டு, அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அமாவாசை நம்மளுடைய பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய பூர்ண காரியங்களுக்கு உரிய அற்புதமான நாள்.
நிறையா ஜாதகங்களை பார்க்கும் பொழுது அங்கே பித்ரு தோஷம் நிறையா இருக்குது, மாத்ரு தோஷம் நிறையா இருக்குது. அவங்க சில நேரம் இந்த அமாவாசை தர்ப்பணங்களை விட்டுவிட்றா. அமாவாசை தர்ப்பணம் பண்ணும் பொழுது எப்போவுமே ரொம்பவுமே சிறப்பு. பக்கத்தில் கோசாலை இருந்ததுன்னா கோசாலைக்கு போயிட்டு வர்றது அதை விட மகிமை தரும். அகஸ்திக்கீரை அந்த பசுமாட்டு வளர்க்குறவாட்டை கேட்டுட்டு என்ன சாப்பிடும் கேட்டுட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்து கோபிரதட்சணம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணி வழிபட்டு வந்தாலே போதும். நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நமக்கு ஒருவேளை அஷ்டம சனி இருந்தாலோ அர்த்தாஷ்டம சனி இருந்தாலோ அல்லது ஜாதகத்தில் தசா புத்தி தடைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக போயிடும். அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் நாம் நாள் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை நம்ம எடுத்திருக்கோம். இந்த காரியம் நமக்கு சாதகமாக வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மனசில் இருந்துகிட்ருக்கோம். குழந்தைகளுடைய அடிப்படை கல்விக்கு உண்டான விஷயங்களை பற்றி எடுத்துக்க. இப்போ ஸ்கூல்லாம் திறக்க போகிறதுனா அந்த ஸ்கூலுக்கு உண்டான சில பொருட்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணி அவளுக்கு சரி பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் தத்தெடுக்கணும்னு நினச்சுன்னு பார்த்துட்டு இருப்பா. கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி. கணவர் மனைவி இப்போ நான் சொல்லும்போது கூட முகத்தை பார்த்துப்பா. நான் சொன்னனா இல்லையா பாருங்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இருப்பாள். யாருக்கேனும் உதவி பண்ணணும்னு நினச்சவா கண்டிப்பாக உதவி கேட்டவாளுக்கு உதவி பண்ணுவீங்க. சேமிப்பு கூடி வரும். பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதற்குண்டான முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கவலைப்பட வேண்டாம். கோப தாபங்களை விட்டுடுங்க. சில காரியத்தில் நம்ம எப்போவுமே நாசூக்காக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சக்ஸஸ் ஆகிடும். உங்களுக்கு நிறைய பலம் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் கிடையாது, இந்த ஒரு மாதம் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டியதில் எதுலேயுமே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. தடங்களை அந்த காரியம் ஜெயிக்கும், அவ்வளோதான். படிப்புக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவ சம்பந்தமாக அதே சமயத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். ரயில்வே சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் உண்டு. இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி. ஆர்மியாக இருந்துருக்கோம், நேவியாக இருந்துருக்கிறவங்க, எல்லையோர பணியாற்றத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து வேலை செய்கிறேன் சார், இடமாற்றம் பண்ணணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருந்துருக்கும். தொழில் சம்பந்தமாக தொழிலுக்கு உண்டான முதலீடு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மாமியார் மருமகன் மாமனார் இந்த மாதிரி பேசாமல் இருந்தவா திருப்பி பேசுகிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். செடியை கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய பொருட்கள் அதனுடைய மதிப்பு ஷேர் மார்க்கெட்டில் இருந்ததுன்னா அதனுடைய மதிப்புகள் வந்து கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தங்கம் ஏதேனும் போய் திருப்பி இதை சரி பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணி வேற ஒன்று வாங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நல்ல மன திருப்தியான நாளாக இருக்கும். சில நேரம் மன சங்கடப்படக்கூடிய சில விஷயங்கள், என்னை இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு இருந்த மன சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ஒரு காரியத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் நிறைய பிரயாணம் இருக்கும். சில பேர் அப்படியே இன்றைக்கி அப்படியே ரொம்ப வேகமாக இருப்பேன், இன்றைக்கி என்ன பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கீங்களே அப்பா அப்படின்னு. சில பேர் ஜிம்மெல்லாம் பண்ணுவாள். இப்படி செவுத்தில் ஜிம் பண்ணுறது, அப்படியே இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது, ஒரு பேனாவை எடுத்து எழுதுறது, விடிய உட்காந்து அப்படியே யோசிக்கிறது, எப்படி ஹவு அப்படின்னு யோசிக்கிறது, மோட்டிவேஷனல் நிறையா பார்க்குறது, ரீல்ஸ் நிறைய அப்படியே ஃபோனில் பார்த்துட்டே இருக்கிறது, பேசுறது, ஒரு அளவுக்கு அதிகமான விஷயங்கள் எடுத்து இன்றைக்கி சப்ஜெக்டிவ் நிறையா பேசுது, அரசியல் சம்மந்தமாக பேசுறது. நான் சொன்னேன்னா கரெக்டாச்சா எப்படியே அதுதான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள்லாம் அப்படி எடுத்து பேசுவேன். அப்படியே எல்லாரும் கேட்டுருப்பா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப இயங்கக்கூடிய நாளாக இருக்கும். தம்பி தங்கைக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் இருக்கும். ஒரு சில பேர் மன சங்கடங்கள் இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு எமோஷனப்படுவா. பார்த்துருப்பேன். ஏதாவது சொன்னால் அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி லைஃப்பில் பாஸ்ட் பற்றியே நிறைய நினச்சிட்டு இருப்பாள். ஃப்யூச்சரை பண்ணுறதை விட பாஸ்ட்டை பற்றி நிறைய நினைப்பா. நடந்த விஷயத்தை பற்றி நிறையா நடப்பாள். இப்போ இடையில இப்படி ஆச்சு, இவ்வளோ மனசங்கடத்தில் நான் சிங்கிள் ஹேண்டாக நான் ஹேண்டில் பண்ணுறேன்ற அதை விவரித்து இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு அதை பற்றிய சிந்தனைகள்லேருந்து வெளியில் வராமல் அப்படியே உட்காந்து யோசிச்சிருப்பாள். மற்றவங்க பேசினா கூட
அப்படியே அந்த யோசனைகள் மனசில் இருக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். பட் இன்றைய தினத்தில் பதவி, பேர், புகழ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, எண்ணெய் சம்மந்தமான, தண்ணீர் சம்மந்தமான, கடல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரத்துக்குள்ளான அற்புதமான நாள். ஜூஸ் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்க அருமையான நாளாக இன்றைய தினம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு போட்டி போட்டு அந்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். எப்போவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம இப்படி ஐட்டம்னா என்ன பண்ணுறது, இவா மட்டும் ஏன் இப்படி இருக்கா, இன்ஃபீரியாரிட்டி சூப்பராட்டி, இந்த காம்ப்ளெக்ஸே இருக்கக்கூடாது. அதை மட்டும் தூக்கி எரிஞ்சிட்டா போதும், ஜெயிச்சிருவேல். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுத்துரும். அதே மாதிரி ஆன்லைனில் எதேனும் ஆர்டர் பண்ணி அதை வாங்குறது, இது போன்ற காரியங்கள்லாம் இருந்துருக்கும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்கள், நீங்கள் நிறையா சில பண விஷயங்களில் ட்ராவலிங்காக செலவு பண்ணுறது, இதுக்காக செலவு பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ணுறது, மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறது, மருந்துக்காக செலவு பண்ணுறது, சில கட்ட வேண்டிய பணத்தை கட்டுறது. இந்த மாதம் என்ன இப்படி கையில் தான் நிறையா விரையாமாயின்றது, என்ன இப்படி லாபம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இயங்குவேன். வெளிநாடு வெளியூர் தூரம் சம்பந்தமான சில பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். ஏதோ மருத்துவத்தில் போகிறதுக்கு இப்படியாவது அலைச்சலில் போகிறதேன்னு சந்தோஷப்படுவீங்க. சில நேரங்களில் சில திட்டம் போட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பய உணர்வுகள் இருந்துருக்கும். சில விஷயங்களில் தானாக பணம் கொடுப்பா, அதுக்கப்புறம் அது செலவுக்கும் போகும். என்னப்பா அது வந்தது இப்படி தான் இப்படி போயிடுத்து அச்சோ அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும். தீம் பார்க்கு, மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன், ஈவெண்ட் எல்லாம் மனசில் பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி ஒரு நபர் வரேன்னு வராமல் இருக்கிறது, இது போன்ற சில சங்கதிகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறைய முயற்சிகள் தடையாய் அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்கலாம், ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, எப்போவுமே ஒரு விஷயத்தில் இத்தனை நாள் நமக்கு பிரச்சனையாக இருந்தது, இன்றைக்கி நன்னா இருக்கும். ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். மீட்டு நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். அது மாதிரி மற்றவர்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்பார்கள். திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். இன்றைக்கி எடுத்து கடகராசி என்பர்கள் திருமண விஷயமா பேசின்னு இருக்கவா, திருமணம் ஆனவா கிண்டல் பண்ணி திருமணத்தை பற்றி சார் சொல்கிற பற்றியா எப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறா. அது இல்லை, திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபருக்கு அம்மா அப்பா பார்த்துட்டு இருப்பா, கடகராசியாக இருக்கே எப்போ கல்யாணம் ஆக போகிறதோ, அஷ்டமசனி இருக்கே, நடக்குமா நடக்காதா, எஸ் நோ இப்படியெல்லாம் பல யோசனைகள் பண்ணிட்டு இருக்கிறவா, ஜாதகம் கொடுத்தேன் சார் சொல்கிறேங்கிறா ஒன்றும் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல செய்தி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயங்கள்லாம் யோசிக்கணும். நம்ம வேலை வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். பையனுக்கு வேலை இல்லை சார், கல்யாணம் ஆனால் கிடச்சிரும் இல்லையா, அப்படி கல்யாணம் ஆனால் எப்படி கிடைக்கும், வேலை இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டா. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யதார்த்தத்துக்கு நம்ம வந்துடணும். சார் நல்ல வேலை இல்லை அதனால தான் பொண்ணு கிடைக்கும், நீங்களே ஒத்துக்கணும். அதில் இல்லை, அது சரி பண்ணுறதுக்கு என்னங்கிறத முயற்சி பண்ணணும். வீடு இல்லை கொடுக்கல, சரியில்லை கொடுக்கல, இந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்களே அந்த யதார்த்தத்தை உணர்ந்து நம்ம வயதாகிடுத்தே கல்யாணம் பண்ணணும்னு இல்லாமல் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணுங்கிறத சரி பண்ணிவிட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசிக்கு நன்னா இருக்குது இன்றைய தினத்தில். அது தெய்வ வழிபாடு பண்ணும்போது இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப ஏஜானவா வயசானவா முடியாதவா கவனமாக பார்த்துக்கணும். சிம்மராசி நண்பர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், நிறைய விஷயத்தை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், நிறையா உட்காந்து பேசுவேன். மற்றவா சொல்கிறது என்னென்னு கேட்பேன், இதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஓ ரைட் இதுதான் சரி இது தவறு அப்படிங்கிறதை உணரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பெரிய காரியம் நடந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துட்டு இருப்பேன். என்னதான் இருந்தாலும் ஓகே ஆனால் இது சரியில்லை அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் பிரித்து பார்த்து இது பண்ணுவேன். எப்போவுமே இருக்கிற இடத்துலையே ஸ்பை இருப்பான்னு சொல்லுவாள். அதாவது உட்காந்த இடத்துலையே நம்மளை பற்றி பின்னாடி விவரிக்கக்கூடியது. இல்லைன்னா நம்மக்கிட்ட உட்காந்துட்டு அவங்களை பெருமையாக பேசி இருக்கிற விஷயத்தை வெளியில் சொல்லிட்டு இருப்பா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்மராசி என்பர்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம், தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் டூரிசம் எல்லாம்
எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கச்சிதமான காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லது ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். அந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே வீண் போகாது. நான் யோகா பண்ணிகிட்டு இருக்கேன், ஜிம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேஜிக் சில பேர் கற்றுட்டுருப்பா, சில பேர் சில ஆர்ட்டெல்லாம் கற்றுட்டுருப்பா, சில பேர் என்னோடய லைஃப் அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணணும். நான் வேறு விஷயத்தை நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கலான்ட்டு இருக்கேன், நான் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் கற்றுக்கலாம், இதை பார்த்திங்கன்னா அதாவது புதுசாக இதை கற்றுக்கலான்ட்டு இருக்கேன், புதுசாக அது கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில பேர்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, சில இளைஞர்கள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து பண்ணக்கூடியது உங்களுக்கு சக்ஸஸாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ தான் படித்து எப்போ வேலைக்கு போய் என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு பெரியவங்க சொன்னதை சாதித்து காமிக்கிறேன்னு எடுத்து பண்ணுவீங்க. கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும், தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எப்பவுமே கடன் வாங்கி பெருமை சேர்க்கறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதில் கவனம் என்பது தேவை. எடுத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பா சம்பந்தமான சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வா. மூத்த சகோதரர் மூலமாக பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் சித்தப்பா பெரியப்பா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பிரயாண சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து இந்த காரியம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆனாலும் சில தடங்களோட அந்த காரியங்கள் இருந்துருக்கும். ஒருவேளை பேரு கெட்டு போயிருமோ அப்படிங்கிற விஷயத்தில் தயவு செய்து எந்த காரியத்திலையும் ஈடுபட வேண்டாம். யாராவது ஒருத்தர் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, இந்த கையெழுத்து போட்டெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், எதுலேயுமே கையெழுத்து போடாதீங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்துன்னு இருக்கணும். வீட்டுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் கணவருக்கு தெரியாமல் மனைவி, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் குழந்தைக்கு தெரியாமல், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை மட்டும் சரியாக பின்னாடி சொல்லிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒளிவு மறைவும் இருக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. சார் அவங்களுக்கு தெரியாமல் எனக்கு காசு கொடுத்துருங்க, தெரியாமலாம் காசு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துன்னு இருக்கும். துளாராசி அன்பர்கள் கட்டன் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் சில நட்புகள்லாம் போவா அவங்கள விட்டு. பரவாயில்ல, மறைமுகமாக சில உதவிகள்லாம் கேட்டால் எதுவுமே பண்ணாதீங்க, நேர்முகமாக இருக்கும், நிச்சயம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் திடீர் பரபரவுகள் ஏற்படக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். மனதை கெடுக்கிற அளவுக்கு யாராவது பேசினானா அவள் ஒன்றும் ரொம்ப பெருசு கிடையாது. கடவுள் நமக்கு நல்லா கொடுத்துருக்கார். நல்ல மன திருப்தியோட, தியானத்தோட, நிம்மதியோட, இறைவன் வழிபாட்டோட இன்றைய தினத்தை ஆரம்பிங்க. சக்ஸஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்களே, விருச்சிக ராசினர்களே, திருமண காரியம் கைகூடும். அப்பப்போ பயம் வரும், ஏதாவது ஆகிடுமோன்னு, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ. மருத்துவமனையில் இருக்கிறவாளுக்கு நிறைய அப்படி தோணும் மனசு. எதாக இருந்தாலும் நீ பார்த்துப்பியா இப்படியெல்லாம் சொல்லுவாள். ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியம், மாமியார் மாமனார், அதே மாதிரி உற்றார் உடனர் வயசானவாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பிரிந்தவா ஒன்று சேருவா, பேசாதவா திருப்பி பேசுவா. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விவகாரங்கள் எடுத்து பேசும்போது ஒருத்தருடைய கருத்து வேறையாக இருக்கும், இன்னொருத்தருடைய கருத்து வேறையாக இருக்கும். ரெண்டையும் சமாளித்து மிடிலாக இருந்து சில காரியத்தை எடுத்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில மாற்றங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிறர் சொல்லுவதை கேட்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த தினத்தில் தெய்வீக வழிபாடு, வேண்டுதலை நிறைவேற்றுறது போன்ற காரியங்கள்லாம் இருக்கும். லார்ஜ் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நியூமராலஜிக்கலாக சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எனக்கு இந்த எண்ணில் பேர் வைக்கணும், இந்த கடை பேர் இது வைக்கணும், இந்த சிம்பிள் வைக்கணும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் புக் பண்ணியிருக்கிறவாளுக்கு லேட்டான காரியங்கள் சீக்கிரம் தடங்கள் இல்லாமல் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள், ஆரோக்கியம், யோசனை, பிரயாணம், வேலைவாய்ப்பு, ஒருத்தரை பற்றி பேசுறது, இது போன்ற காரியங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். யதார்த்தமாக பேசுவதன் மூலமாக சில காரியங்களில் சில தடங்கல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ராசி ரீதியாக அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை, நட்சத்திர ரீதியாக கூட கொஞ்சம் அளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் ராசி ரீதியாக அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. அதனால் நான் எப்பவுமே பிரயாணத்தை தடங்கள், அதே மாதிரி திடீர் மருத்துவம் போகிறது, திடீர்னு ஒரு காரியத்தை பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சிலர் சொல்லிட்டா நான் வேலை மாற போகிறேன், நானும் கூட சேர்ந்து மாறிடுறேன், அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருந்து சம்பளம் நல்லா இருந்ததா, நீங்கள் மற்றவங்களுக்காகன்ட்டு கிடையாது, உங்களுக்காக நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது நல்லது.
திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி பழனி முருகனை வேண்டிக்கிறது உங்களுக்கு எப்போவுமே தடங்களை போக்கி நன்மையை தந்துடும். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு மனசில் தோடிச்சுன்னா டக்குன்னு நிறுத்திடுவேன். இதெல்லாம் எனக்கு தெரியும் ஏற்கனவே. அதாவது இன்னும் பிகாஸ் நான் வெளியில் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை போய் தப்பாக சொல்லுவேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற சில யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக. வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்க்கணும். புது வாகனம் பழசை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. உற்றார் உறவினர் பிடித்தவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுடைய திருமணத்தை பற்றி பேசுகிறது. இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக இருந்துருக்கும். மருத்துவ ரீதியாக இருந்துருக்கா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. படம் அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருப்பாங்க. அதே மாதிரி டைரக்ஷனில் இருந்துட்டுருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்த மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். உங்களுடைய ப்ளே ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருந்துட்டுருக்கும். சில விஷயத்துக்காக வருத்தப்படுவேன், சில விஷயத்துக்காக பரவாயில்ல, இறைவன் கொடுத்தது தான் இருந்ததுன்னா எல்லாமே நல்லது தான் அப்படின்னு கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை நேர்த்தியாக சிந்தனை பண்ணும்போது அந்த காரியத்தில் 100% தோணும்போது நீங்கள் சக்ஸஸ் ஆகிடும். 1000 தடங்க வந்தாலும் உங்களுடைய எண்ணத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு நீங்கள் யோசனைகள் இருப்பீங்க. ஒரு காரியம் தடங்கள் ஆகுது, அந்த காரியம் எனக்கு என்னமோ திருப்தி படலை, அது கண்டிப்பாக அந்த காரியத்தில் திருப்தி இருந்துருக்க. சக்ஸஸ் ஆனாலும் பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும்போது அதை பற்றி யோசனை பண்ணுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், இன்டீரியர், கட்டுமான பணி, அதே போன்று ஒரு முக்கியமான காரியங்கள், வேலை ஆட்கள் எடுக்கிறது, இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டு சம்மந்தமாக இருந்த கடன் சம்மந்தமான தொல்லைகள்லாம் தீரும். அதே மாதிரி ரொம்ப நாளாக சில விஷயங்கள்லாம் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நீங்கள் உட்கார்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி நேயர்களே, ஒரு காரியத்தை விட்டு கொடுத்து அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில் போய்ட்டு, பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போய்ட்டு ஒரு காரியத்தில் திருப்தி வருது. அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் யதார்த்தமாக டக்குன்னு கோவப்பட்டு பேசிவிடும், இல்லைன்னா அவங்க முகத்துக்கு முன்னாடியே டக்குன்னு எடுத்து சொல்லிவிடும். அது அப்போதைக்கு சங்கடம் கொடுத்தாலும் நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது கரெக்டு தானே, இதில் என்ன தப்பு அப்படிங்கிறத விவாதம் பண்ணி அதில் அந்த காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பணவரவுகள் எதிர்பார்த்த மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக பணவரவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், வீடு, தோட்டம், நெல், அதேமாதிரி அரிசி சம்மந்தமாக, காய்கறி சம்மந்தமாக, தானியம் சம்மந்தமாக, பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, பழக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. திடீர் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நிதானமாக நின்று யோசித்தா அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு. 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன். அதாவது சார், ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு நான் நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணுறதுக்கு யோசிக்கணும் சார். சின்ன பிரச்சனை டக்குன்னு எனக்கு ஒரு ரெக்டிஃபை கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சின்ன பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தம் 3 விஷயங்கள் தான் ஒரு காரியத்துக்கு ஜோதிட ரீதியாக இயங்குறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், அடுத்தது இயக்கத்துக்கு செவ்வாய். அது நல்லபடியாக நடக்கணும்னா குரு. அப்போ 4, அடுத்தது தெய்வத்தினுடைய அனுகிரகம் 5 இல்லையா? அப்போ செவ்வாய், அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு, சூரியன், சந்திரன், தெய்வம். இந்த 5 விஷயங்கள் சேர்ந்ததுன்னா அந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இது ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். அப்போது நீங்கள் செயல்படக்கூடிய காரியத்துக்கு ஒரு சக்தி பிறக்கணும்னா அந்த இடத்துல செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கணும். அது நல்லபடியாக நடக்கணும், அது மேனேஜாக கரெக்டாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னா குருவுடைய அனுகிரகம். அது நடக்கணும்னா சூரியனோட, சந்திரனோட ஆதிக்கம் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து கடவுளுடைய சக்தி இருந்தால் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். நீங்கள் என்ன பண்ணணும், 5 சில்லற காசை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கோ பிள்ளையாருக்கோ கடவுளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு 2வது எடுத்து வச்சுருங்க. 3வது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சந்திரன் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது கடைசியாக 5வது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு. தனித்தனியாக அந்த காசை கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கூட எழுதி வச்சுக்கலாம். மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கலாம், வெள்ளை சின்ன இதில் துணியில் கட்டி வச்சுக்கலாம். அது உங்கள் சௌகரியம். மேலே எழுதி வச்சுக்கலாம். இல்லை நான் சில்லற காசு வைக்கல, நான் நோட்டாக வைக்கிறேன், அதுலேயும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
அந்த காரியம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை காரிய சக்ஸஸுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஃபஸ்ட் அந்த கோயிலில் கொண்டு போய் உண்டியலில் வந்து சாத்திடணும். நல்ல மனசார ஹிருதயத்தை வச்சு வேண்டிக்கணும், இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணுமேனு சொல்லிட்டு அந்த 5 காசை எடுத்து கோயிலில் கொண்டு உண்டியலில் கொண்டு போய் சாத்தணும். அதற்கு முன்னாடி இப்போ செவ்வாய்க்காக வேண்டிட்டு செவ்வாய் பகவான்கிட்ட வச்சு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் உண்டியலில் குரு பகவான்கிட்ட வச்சு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி, குரு பகவான்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமியா இல்லை நவக்கிரகத்தில் இருக்கிற குருவா 2 தெய்வத்துக்கிட்டே வைக்கிறது ரொம்பவுமே பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவக்கிரகம் உங்கள் ஊரில் இல்லை, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட வைக்கலாம். இல்லை நான் கோயில் பக்கத்துலேயே கிடையாது சார், நான் ரொம்ப ஒரு தீவில் இருக்கேன் சார், நான் ரொம்ப ஒரு இடத்துல இருக்கேன் சார், காலேஜில் இருக்கேன் சார், இங்கேருந்து போகிறதுக்கே 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னா வேண்டி வச்சுட்டு பிரசித்தி பெற்ற பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நீங்கள் என்னென்ன தெய்வத்துக்கெல்லாம் வேண்டலாம் அந்த தெய்வத்தை வேண்டின்னு உண்டியலில் சாத்துறது ரொம்பவுமே சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி வேண்டி வணங்கி போடுறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். நினச்ச காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக, அந்த காரியத்தில் இருக்கிற தடங்கல்கள் போகக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள், ஆன்மீக தகவல் போன்ற விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய காசி யாத்திரையை பற்றி நிறைய பேர் விசாரிக்கிறா, அதற்குண்டான டீட்டெயில் எதிர்பார்த்தவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.